திருமதி சீதா, உங்களை பயம்புறுத்திய அந்த சம்பவம் என்ன சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி நான் வந்து ஒரு வீடு வாங்கினேன். நானும் என் ஹஸ்பண்டும் டிசைடட் ஒரு டெரஸ் ஹவுஸ் தேடிட்டு இருந்தோம். அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் வந்து என் கூட வேலை செய்யற ஃப்ரெண்ட் வந்து இந்த வீடு இருக்கு, சரி வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணாங்க. அது ஒரு அப்போ வந்து ப்ரேயர் செஞ்சிருந்தாங்க வீட்டுல. ப்ரேயர் செஞ்சிருந்தாங்க. ஸோ நம்ம ஜன்னல்ல எட்டி பார்த்தோம், நிறைய பேர் உட்காந்தாங்க, ஓமம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப நம்ம நினைச்சோம், சரி பயங்கரமா பூஜை எல்லாம் போடுறாங்க, இப்போ இது வந்து நல்ல ஹவுஸா இருக்கும் வாங்கினா. நானும் அரேஞ்ச் பண்ணேன் போய் லோன்லாம். ஏன்னா அப்புறம் அவங்க சொன்னாங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தாங்க. அவங்க சன் யாரோ பிள்ளைங்களுக்கு ரொம்ப சீக்கா இருக்கு, நீட் மணி அர்ஜென்ட்லி, ஸோ அந்த வீடு அவசரமா விற்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஆமாவா சரி சரின்ட்டு நானும் ஓடி போய் எல்லாமே லோன் எல்லாம் செஞ்சுட்டு வீடு உள்ள போய் பாக்கல, வெளியில இருந்து எட்டி பார்த்தோம். ஓகே, நல்ல பூஜை எல்லாம் ஓடுது, அதனால நம்மளும் அந்த வீடு லோன் அரேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு அந்த அந்த சாவி கொடுக்கல அவரு. அவனுக்கு சாவியை வந்து அவங்க வீட்டு மின்னிக்கு வச்சுட்டு போயிட்டாரு. இதான் அவங்களுக்கு சாவின்ட்டு போய் திறந்து பாக்குறோம். உள்ள பார்த்தா அவ்வளோ ரபிஷ், அந்த பூஜை செஞ்ச ரபிஷ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு, மேல பார்த்தா எல்லாம் அந்த துணியில கட்டின எம்எல்சி பல ரூம்ல அவ்வளோ இருக்கு. அப்புறம் மேல போய் பார்த்தா எல்லா இடத்துலயும் கோனர் ஒரு எம்எல்சி பலம் அந்த மிளகா எல்லாம் கட்டி தொங்குது. இப்ப என்ன சொன்னா, என்ன இப்படி தொங்கிட்டு இருக்கு அம்மா, இது ரைட்டா நீங்க வாங்கினீங்களா? நான் சொன்னேன், ஃப்ரெண்ட் எப்பறம் ஏமாத்துவாங்க, சொந்த ஃப்ரெண்ட் எப்படி ஏமாத்துவாங்க சொல்லிட்டு, சரி எல்லாத்தையும் கிளியர், ஒரு ஆளை கூப்பிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொல்லிட்டோம். கிளியர் பண்ண சொல்லிட்டு அப்புறம் 1 வீக் டைம் இல்ல 1 மந்த் இருக்கும், நம்ம எல்லாம் உடச்சு கொஞ்சம் செஞ்சு மின்னுக்கு எல்லாமே செஞ்சுட்டு அப்புறம் தான் போய் தங்கலான்னு சொல்லி அன்னைக்கு பூஜை நம்ம வீட்லயும் பால் எல்லாம் காய்ச்சிட்டு அப்ப அன்னைக்கு நைட் தூங்க போறோம். திடீர்னு நம்ம கீழே பார்த்து ரொம்ப டயர்ட்ல வேலை செஞ்சதுல, சோ கீழே தூங்கிட்டோம். கீழே டிவி மணிக்கே தூங்கிட்டோம். மேல வந்து சத்த கட்சி நாக்காளி எல்லாம் இழுப்பாங்களே, நாக்காளி இழுக்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் சேர்ந்து அந்த கூலி விளையாடுவாங்களே, கூலி யாரும் விளையாடுற மாதிரி எல்லாம் கட்சி. இத்தனை மணிக்கு யாரும் விளையாட போறான்னு சார், இல்ல மேபி நேபர் பிள்ளைங்களா இருக்கும், பக்கத்துல எல்லாம் நேபர், ஏன்னா லிங்க் ஹவுஸ்ல, அது வந்து பிள்ளைங்க விளையாடுறதா இருக்கும், யாருக்கும் தெரியாது அப்படி சொல்லிட்டு மேபி சின்ன பிள்ளைங்க விளையாடுறது போல இருக்கு, விட்டுறலான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பெருசுபடுத்திக்க. அப்புறம் பார்த்தா குக்கிங் செய்யும் போதெல்லாம் யாராச்சும் பின்னால் நிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் என் தலைமாட்டில அப்புறம் மேல டபுள் சொல்லி மேல போய் தூங்கும் போது அங்க கை சாப்புலாம் இருந்துச்சு, விரல் மாதிரி இப்படி கை சாப்புலாம். புதுசா பெயிண்ட் பண்ண வீடுல எப்படி இந்த மாதிரி சாப்புலாம் வந்துச்சுன்னு மேபி அவங்க சொன்னாங்க, வேலைக்காரவங்க அப்போ வச்சிருப்பாங்க போல இருக்கு. சரி நான் துணி போட்டு நல்லா தொடச்சேன், அப்படி போக மாட்டேன்ருச்சு. அப்புறம் ஒரு நாள் ஒரு வீக் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவுட் ஸ்டேஷன் போயிட்டாரு. இப்ப நான் ஒண்டி தூங்கிட்டு இருக்கேன். ஸோ மேல போய் டிவிலாம் அடிச்சு தூங்கிட்டே இருக்கும் போது ஒரு 2 மணி இருக்கும். யாரோ என் பேரு வரல பிடிச்சி ஒரே இழுகு, அழுத்தானு கண்ணை முடிச்சு பாக்குற ஒரு சின்ன வாண்டு மாதிரி ஓடுது. கடவுள் என்னடா ஓடு சொட்டு போர்வை எடுத்து தலையோட மூடிக்கிட்டு மந்திரம் சொல்லிட்டே தூங்கிட்டேன். பூரா தூக்கமே வரல, தனியா இருக்கீங்க வேற. அப்ப தனி இல்ல, பக்கத்து 2 பேரும் மலாய்க்கார வீடு. நான் என்ன பண்ணேன், எல்லாம் தலையோட தூக்கி மூடிட்டு மந்திரமா சொல்லிட்டே இருந்தேன். இங்க ஒளிஞ்சு கீழே பார்க்க முடியல, எங்க நிக்குதுன்னு தெரியல, தலைமாட்டில நிக்குதா எங்க நிக்குதான்ட்டு பாக்க எப்படி இருந்துச்சு. போன் ஆயிடுச்சு. அது ஒரு சின்ன ஒரு உருவமா தான் தெரிஞ்சிச்சு, ஒரு ஷேடோவா தான் தெரிஞ்சு, அது ஓடுறது தான் தெரிஞ்சிச்சு. ஒரு குட்டியா கட்டையாச்சு ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 5 வயசு பிள்ளை ஓடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ண, அப்படி இருங்க பாட்டுக்கு பிறகு அப்புறம் என்ன பண்ணீங்கன்றத சொல்லுங்க, கொஞ்ச நேரங்க. இது மர்மதேசம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகவில் இது மர்மதேசம். திருமதி சீதா புதுசா ஒரு வீடு வாங்கி அங்க குடி இருக்கும் பொழுது நிறைய அமானுஷமான விஷயங்களை வந்து பாத்திருக்காங்க. ஸோ அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு அவங்க பெரிய விரல வந்து இழுத்துட்டு ஓடி இருக்கிறத பாத்திருக்காங்க. பார்த்ததா இது ஒரு சின்ன ஏதோ ஒரு உருவம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க திருமதி சீதா? அப்புறம் ஓடனோடனே அதான் அந்த கம்ஃபர்டர் எடுத்து தலையோட போத்திக்கிட்டு சாமியோட அந்த மந்திராஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப சொல்லி தூக்கமே வரல. எப்படி தூங்கவே வரல, பயமா இருந்துச்சு. அங்கதான் சுத்திட்டு இருக்கா, எங்க போச்சா இருந்தா கண்ணு திறக்கல, மூடிட்டு இந்த
அப்படியே முண்டி முண்டி முடி படுத்து மணி ஒரு 5:30 மணி ஆனா அதான் ஓதுவாங்கல்ல, அங்க ஒரு மஸ்ஜித் இருக்கு. ஒன்னொன்னே அது கிளியர் ஆயிரும். இப்ப பார்த்தா அப்ப ஓகே ஆயிரும். அப்ப 5:30 மணிக்கு நானும் படுத்து தடாபுடனே இறங்கி அப்புறம் வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி சட்டையெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் 1 week டைம்ல என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தோடனே இப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் நடக்குது, நீங்க நம்ப மாட்டீங்கன்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று அப்புறம் ஒரு ப்ரீஸ போய் பார்த்தோம். ஒரு ப்ரீஸ் போய் பார்த்தோன்னே அந்த ப்ரீஸ் சொன்னாரு, ஆமா அது வந்து யாரோ வளர்க்கறது, அது உண்மையா என்னன்னு தெரியல, யாரோ வளர்க்கறது, அது அப்பப்ப வந்துட்டு போவோம். ஆனா நீங்க வாங்கின வீடு வந்து சரியில்லை. ஏற்கனவே ஒரு மலாய்க்காரங்களோட அந்த தானாப்பர் குபோரானோட இடத்துல தான் அந்த வீடு கட்டினது. அது உங்க வீட்டுலதான் ரொம்ப எஃபெக்ட் பண்ணிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வித்துட்டு போயிருங்க, உங்களுக்கு ஒத்து வராது அந்த வீடு சொன்னாரு. சரி, அப்பயே மனசு வரல, இவ்வளவு காசுப்பட்டு செலவு பண்ணியாச்சே. அப்புறம் என்ன பண்ணோம், சரின்ட்டு இன்னும் ப்ரேயர்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கூப்பிட்டோம். அண்ணனை கூப்பிட்டோம். எங்க அண்ணன் வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணுவாரு. சோ அவரு என்ன பண்ணாரு, சரி எல்லாம் சொன்னாங்க, இந்த உப்புலாம் அந்த ஜங்ஷன் ஒரு பஞ்சூரில் வச்சுட்டு உப்பு வைக்க சொன்னாரு. வச்சுட்டு அப்ப அன்னைக்கு நைட்டு என் கசன் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லா வீட்டுக்கு நிறைய பேர் கசன்ஸ், நெஃப்யூ நீசஸ் எல்லாம் இருக்காங்க வீட்டுல. எல்லாத்துக்கும் ஜாலி அந்த கதையை கேட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. சோ எல்லாரும் வந்தோன்னு எல்லாரும் வீட்டுல சிரிச்சு பேச அதை பத்தியே பேசுதுங்க எல்லாம். பேசிட்டு அப்ப அண்ணா சொன்னாங்க, சரி எல்லாம் வெளியே போய் நில்லுங்க, அந்த சில்லி கதைங்க இருக்குல்ல அதை வந்து புகை போட போறோம் அப்படின்ட்டு. அப்ப எல்லாம் வந்து அந்த வாசல்ல வெரண்டால நிக்கிறோம். அவங்களும் சில்லி கரையும் போட்டு வராங்க. பின்னாலேருந்து மேலேருந்து வந்துட்டு கீழே எல்லா கதவையும் அடைச்சிட்டாங்க. ஒரு விண்டோ மட்டும் அடைக்கல, ஒரு சின்ன விண்டோ மேல மாதிரி அடைக்காம விட்டுட்டாங்க. சோ அது வந்து அடைச்சிக்கிட்டு புகை மூட்டமா வந்துகிட்டே இருக்குது. எல்லாம் போட்டு வராங்க. ஒரு நெடி அப்படியே எல்லாரும் வெளியே ஓடிட்டோம். வீட்டை விட்டு வெளியே நின்றுட்டே இருக்கோம். திடீர்னு அந்த ஸ்லைடிங் டோர்ல வந்து ஒரே அடி, சத்தியமா சத்தம் கடிச்சு பயங்கரமா ஒரு அந்த ஸ்லைடிங் அடைச்சிட்டு கொண்டத்துல எல்லாரும் அந்த அந்த மின்னுக்கு நின்னோம்ல, அந்த வாசல் நின்னோம். ஓடி போய் எல்லாம் ரோட்ல நின்னோம். அப்புறம் நின்றுட்டோம். அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, அப்புறம் அண்ணனும் திறந்துட்டு வந்துட்டாங்க வெளியில. அண்ணன் ஒண்டிதான் உள்ள இருந்தாங்க, அண்ணனும் இன்னொரு ஆளும். ஆனா அந்த அடிச்சுட்டு போன கொஞ்ச நேரத்தை பார்த்தோம், அந்த பொரிய அந்த கை சாப்பு அந்த கண்ணாடியில இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் வெளியே வந்துட்டு அதோட எங்க தூங்குறது, அந்த வீட்டுல எல்லாம் சட்டை துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுல கொஞ்ச நேரம் போய் தங்கணும். அப்புறம் வந்து உங்க சொந்தக்காரங்களும் சேர்ந்து உளுந்தடிச்சு ஓடிட்டாங்களா? ஆமா, எல்லாரும் நெஃப்யூ நீசஸ் எல்லாமே ரோட்ல நின்னோம். மணிக்கு அப்புறம் நெய்பர்ட்ட கூட கேட்டோம். நெய்பர் சொன்னா, ஆமா இந்த வீட்டுல தெரியலையான்னு எப்ப பார்த்தாலும் அந்த காயம் சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்களாம், சாமி அழைச்சி சாமி ஆடுவாங்களாம், அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டே இருப்பாங்கன்ட்டு நல்லா விசாரிக்காம வாங்கிட்டோம். அதான் அப்புறம் என்ன பண்ணோம், எல்லாம் ஓடிட்டு அப்புறம் துணியெல்லாம் எடுத்துட்டு அம்மா வீட்டுல போய் தங்கிட்டு அப்புறம் அந்த வீட்டை ட்ரை பண்ணோம் விற்கிறதுக்கு. வித்து அப்புறம் ஒரு ஏஜென்ட் மூலியமா ஒரு மலாய்க்காரவங்களுக்கே வித்துட்டு வந்துட்டோம். வேற வீடு வாங்கிட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்து சேர்ந்துட்டோம். அதான் இப்பைக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வீட்டுல இருக்கிறோம். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை. அதான் வீடு வாங்கும் போது ஃப்ரெண்டோ யாரோ இருந்தாலும் நல்லபடியா விசாரிக்கணும். ஃப்ரெண்ட்லாம் நம்ப கூடாது. எதா இருந்தாலும் நல்லபடியா போய் விசாரிச்சுட்டு தான் வாங்கணும்னு சொல்றேன். உங்களுக்கும் இந்த மாதிரி மர்மமான சம்பவம்லாம் நடந்திருக்கா? ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு புரியாத புதிரா இருக்கா? அதை பத்தி எங்களோட பேசணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகவில், இது மர்மதேசம், உங்களுடன் கீதா. என்ன நடந்துச்சு சார்? ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல வந்து நாங்க வந்து தங்கியிருந்தோம். தங்கியிருக்கும் போது வந்து என்னாச்சுன்னா, அந்த வீட்டுல வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டு சொல்றாங்க ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்படி எப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணணும், 5-6 பேர் எல்லாரும் ஒன்னா, சரி நம்ம எல்லாரும் ஒன்னா தங்குவோம் அப்படின்ட்டு தங்கியிருந்தோம். அப்ப தங்கியிருக்கும் போது வந்து அந்த வீட்டுல வந்து என்ன பண்ணோம்னா, ஓகே என் ஃப்ரெண்ட் என்னென்ன சொல்றாங்களோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டோம். ராத்திரில வந்து காலிங் பெல் யாரோ டோர்ல வெளியே அமுக்குறாங்கன்ட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த காலிங் பேலை வந்து நாங்கள் வந்து அந்த ஒயரை எடுத்துட்டோம். காலிங் பேல ஒயர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த வீட்டில் வந்து உள்ளுக்கு ஆளு நடமாட்ட சத்தம் இருக்குன்னு. சரி நாங்களும் ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு சிங்கிள் பெட் வச்சு படுத்துட்டோம். அன்னைக்கு ஆக்சுவலி நாங்கள் படுக்கிறதுக்கு எந்த பிளானும் இல்லை. இது என்னதான் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்றது பார்க்கறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் அங்கே.
சோ அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா கரெக்டா அவர் சொன்ன மாதிரியே அந்த கரெக்டா அந்த 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தான் இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நடக்குது. ராத்திரி 12ல இருந்து 3 மணி வரைக்கும். சோ ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா அந்த ராத்திரில வந்து அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா காலிங் பெல் அடிக்க ஆரம்பிச்சு. காலிங் பெல் ஒயரை வந்து ஏற்கனவே டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு, அது வேலை செய்யாது. ஆனா காலிங் பெல் அடிச்சிச்சு. கதவு திறந்து பார்த்தா யாருமே கிடையாது, யாருமே இல்ல. அப்புறம் காலிங் பெல் மேல வந்து லைட் போட்டு கொஞ்சம் பவுடர் மாதிரி போட்டு வச்சிருக்கோம். அமுக்கனா யாராவது அமுக்கனா அந்த கையில வந்து அடிச்சு தெரியுதான்ட்டு திருப்பி கதவு சாத்திட்டு தூக்கணும். திருப்பி காலிங் பெல் அடிச்சு திருப்பி மேல திறந்து போய் பார்த்தா அந்த காலிங் பெல்ல எந்த விதமான மார்க்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் உள்ளுக்கு போன்ட்டு வீட்டுல உள்ளுக்கு போன்ட்டு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னா நாங்க இல்லாத இடத்துல வந்து ஒரு ஜாமான் உழுவுது. அப்ப அங்க போய் தேடுறோம், அங்க ஒண்ணும் இல்ல. சரி அப்படின்ட்டு திருப்பி உட்காந்து பார்க்கறோம், திருப்பி இன்னொரு ஜாமான் உழுவுது. இப்ப மாதிரி ஓகே உங்களோட பிரசன்ஸை நீங்க எங்கள்கிட்ட காமிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு நாங்க சொல்றோம். எங்களுக்கு தெரியுது நீங்க யாரும் இங்க இருக்கிறீங்கன்ட்டு. நீங்க யாருன்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அது தமிழ் மொழியில சொல்றீங்களா? இது வந்து நாங்க இங்கிலீஷ்ல தான் சொன்னோம். இங்கிலீஷ்ல சொல்லிட்டு பிறகு அப்புறம் நாங்க உட்காந்துருந்தோம். சரி உங்களோட பிரசன்ஸ நீங்க எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளுன்னு நீங்க காமிக்க முடியுமா அப்படின்னு சொன்னோம். சரி அந்த நேரத்துல அந்த மாதிரி சொல்லி இருந்த கூடாது. அது சொன்ன உடனே அது ரொம்ப அக்ரெசிவா ஆரம்பிச்சு, இந்த நாக்காளி எல்லாம் போட்டு உடைக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. நீங்க உட்கார்ந்து நாக்காளியா? உட்காந்து இல்ல, அந்த நாக்காளி டைனிங் டேபிள்ல தனியா இருக்குது. ஆனா அந்த நாக்காளி எல்லாம் உடைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறக்க முடியாத சம்பவம் என்னன்னா அது மேல அத்தாப்புல நடக்குது. அந்த மேல அத்தாப்புல நடக்கும் போது சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த அந்த கும்பம் கீழே இறங்குது, கண்ணுக்கு தெரியுது. அவ்வளவு ஒரு ஹெவியான லோட அமுக்கி எடுத்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ஒரு டைனோசோர் ஸ்டெப்ஸ்னு வச்சுக்கீங்களேன், அந்த மாதிரி உடைச்சு எடுக்குது. அப்படியே அது மேல உள்ள ஓடெல்லாம் உடஞ்சிருச்சு. ஆக்சுவலி அப்படி ஏறி அப்படியே அந்த ஹோல் ஹவுஸ் மேல அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு நடந்து காமிச்சிச்சு. அப்ப நாங்க எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் போல இருக்கு. இது வந்து நம்ம இப்ப வந்து ஏதாவது அத தூண்டுனோம்னா நமக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பிரச்சனைகளை மாட்டிக்குவோம் நம்மலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ரொம்ப ஈவலா இருந்துச்சு. இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவ்வளவு ஈவல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நாங்க பார்த்ததே இல்ல. சோ பார்த்துட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், டிசைடட் ஓகே இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு விட்டு வெளியாயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட் வந்து அந்த வீட்டுல தங்கியிருந்த ஃப்ரெண்ட் வந்து அவரு சர்ச்சுக்கு போயிட்டு பாஸ்டர் மூலியமா வந்து வீட்டுல வந்து சாமி கும்பிட்டு அவங்க வந்து அந்த வீட்டை கிளீன் பண்ணி வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை அந்த வீட்டுல. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப 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 ஸ்கேரியான எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நல்லா தெரியுது அந்த எந்த விஷயம்னு தெரியல, ஆனா அந்த உருவம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உருவமா இருக்கு. ஆனா நீங்க அந்த உருவத்தை பார்க்க முடிஞ்சதா? பாத்தீங்களா? பார்க்க முடியல, அருவி பார்க்க முடியல. ஃபீல் தான் பண்ணுச்சு. ஆனா ரொம்ப ரொம்ப ஈவலான உள்ளது. அது மேல உட்காரும் போது அந்த கும்பம் கீழே இறங்குதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஹெவியா இருந்திருக்கும். அது என்ன விஷயம்னே கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அதுகிட்டே போய் நீங்க டீல் பேசிருக்கீங்களா? உங்களை என்ன சொல்றது? அதான் நல்ல வேலை, எனக்கு இந்த டீல் பிடிச்சிருக்குன்னு எதுவும் சொல்லாம விட்டுருச்சு. சொல்லுங்க திருமதி ஷர்மிளா, என்னதான் நடந்துச்சு? ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு ஹோம் ஸ்டே புக் பண்ணியிருந்தோம் கீதா. 20 of us. அப்ப ஆளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரூம் கொடுத்தேன். எனக்கு கொடுத்த ரூம் வந்து நான் அந்த கதவை திறக்கும் போது அந்த கதவுல வந்து ஒரு டேக் போட்டி இருந்துச்சு பிங்க் கலர்ல, ஸ்மால் டேக். அது வந்து அந்த சம்டைம்ஸ் இந்த மீட்டிங் பேப்பர்ஸ்க்குலாம் டேக் பண்ணுவாங்க, அந்த பேப்பர் very small one lah. அதுல எழுதிருந்துச்சு saya mau baju merahன்னு எழுதிருந்துச்சு. அப்ப நான் எனக்கு ஃபன்னியா இருந்துச்சு, இந்த கதவுல இந்த மாதிரி ஒட்டி இருக்கு அப்படின்ட்டு. அப்ப நான் என்ன செஞ்சேன், ஜாமான்லாம் உழுக்கு வச்சுட்டு அந்த ரூம்ல. அந்த ரூம்ல வந்து ஒரு கட்டில் இருந்துச்சு. அப்புறம் இன்னும் ஒரு சிங்கிள் பெட், ஒரு மெட்ரஸ் இருந்துச்சு. அந்த மெட்ரஸ் வந்து செவுத்துல சாட்சி வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க ஜாமான்லாம் வச்சுட்டு வெளியாகும் போது, ரூம்ல இருந்து வெளியாகும் போது இது எப்படின்னு தெரியல, அந்த மெட்ரஸ் வந்து உளுந்து கதவு டக்குன்னு அடைச்சிடுச்சு. அப்ப நாங்க திறக்க பார்ப்போம், அந்த கதவு வந்து திறக்க மாட்டுது. அப்ப நாங்க அந்த ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கதவு சொந்தமா லாக் பண்ணிடுச்சுன்னு ஹவுஸ் ஓனர் சொன்னாரு, ஓகே நீங்க கீழே போய் அந்த பாக்ஸ்ல கீ இருக்கு, எடுத்து நீங்க கதை திறந்துக்குங்கன்ட்டு. நீங்க வந்து ஆக்சுவலி வந்து ரூமுக்கு வெளியே இருக்கீங்க? ரூமுக்கு வெளியே வந்துட்டோம். ஓகே.
எப்படி அந்த மெட்ரஸ் குளிர்ச்சி தெரியல. அப்புறம் அங்க கீ எடுத்து டோவை திறந்துட்டு கீயை மேலேயே வச்சுக்கிட்டோம். ஏன்னா திருப்பியும் இந்த மாரி ஆச்சுன்னா சின்ன பிள்ளைங்களா இருக்குங்க, ஈஸியாவா இருக்கும் லாக் பண்ணிச்சுன்னா திறக்கன்ட்டு. அப்புறம் ராத்திரியும் ஆச்சு கீதா. அப்புறம் ராத்திரி வந்து நாங்க படுத்துட்ட பிற்பாடு ஏர்கான் வந்து லைக் சூடாவே இருக்கு. அது வந்து சூடுனா என்ன மாதிரி ஒரு சூடுனா அனல் அடிக்கிற சூடு. அப்புறம் லைட்டை அடைச்சிட்டு படுத்துட்டோம். படுத்து கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு நல்லா தெரியுது லைக் ஒரு உருவம் வந்து அந்த கபட் மேல உட்காந்துருக்கு, ஒரு சின்ன பாய் சட்டை போடாம. அப்புறம் எனக்கு ரொம்ப பயம். பார்த்த உடனே என்ன ஒரு உருவம் சின்ன பாய் உட்காந்து என்னைய பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படி. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், கம்ப்யூட்டர் எடுத்து அப்படி மூடிக்கிட்டேன். மூடின உடனே ஏர்கான் அனல் அடிக்குது. எனக்கு பயத்துல என்ன செய்யுது தெரியல. கொஞ்ச நேரத்துல என் சன் வந்து வளர ஆரம்பிச்சாரு, எழுந்திரிச்சு உட்காந்துட்டாரு. அப்ப நான் என்ன செஞ்சேன், இதுக்கு மேல நம்ம பொறுக்க முடியல என்னாலேயே, எழுந்திரிச்சு நான் என்ன செஞ்சேன், லைட் ஆன் பண்ணிட்டேன். நீங்க லைட் ஆன் பண்ணதும் அந்த குட்டி ஒரு ஒண்ணும் அங்க உட்கார்ந்துருக்கு அல்மீரி மேல? இல்ல, ஃபியூ ஹவர்ஸ் லைட்டை தட்டி விட்டுக்கிட்டே நான் மட்டும் முழிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு தூக்கம் வர மாட்டுது. காலையில 5 மணியும் ஆயிடுச்சு கீதா. என்ன செஞ்சேன், சரி கதவை திறந்து வெளியே அந்த ரூம் எல்லாம் சத்தம் கேட்கிற மாதிரி இருந்துச்சு. நான் எழுந்திரிச்சு போயிட்டு என்னதான் செய்யறாங்கன்ட்டு ஏன் சத்தமா இருக்குன்னு திறந்து பார்த்தேன். ஒன் ஆஃப் மை நீஸ்க்கு வந்து முடியாம போச்சு. ஏன் முடியாம போச்சுன்னா அதுக்கு வந்து சொல்ல தெரியல, பட் மூச்சு விட கஷ்டமா இருக்கு அப்படி இப்படி இருக்கு. தைலெல்லாம் தைச்சு விட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனவுடனே ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல என் சிஸ்டர் இன்லாக்கு, ஏன்னா அவங்க பெரியவங்கனால அவங்களால சொல்ல முடியுது. அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி என் மேல என்னமோ வந்து உட்கார்ந்து இருக்கு, அமுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க திருப்பி அதே மாதிரி எழுந்திரிச்சு இந்த மாதிரி தைலெல்லாம் தடவி விட்டு நம்ம தான் திருநூறுலாம் வச்சு விட்டு நான் போகும்போது அந்த ரூம்ல வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷா லைட்டை தட்டி விட்டுட்டு உட்காந்துருக்காங்க அப்படி. அப்புறம் அதோட விடிய தூங்கல கீதா நாங்க. ஆனா எனக்கு வந்து அந்த இமேஜ், அந்த டால் ஒட்டுன அந்த டேக் வந்து என்னமோ எனக்கு கொடுத்த மெசேஜோ அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி. நீங்க அந்த நேரத்துல சிவப்பு கலர் சட்டை போட்டிருந்தீங்களா? இல்ல. நல்ல வேலை போங்க. நான் போடல. ஆனா அந்த பாய் சட்டை போடல. அது நல்லா ஸ்குவாட் டவுன் பண்ணிட்டு அந்த அலமாரி மேல என்னைய பாக்குறாரு அப்படி. நீங்க பாருங்க, சொன்ன பிஜி கேட்கவே. அது சோப் சட்டை தானே கேட்டுச்சு அந்த பேபி. தெரிஞ்சிருந்தா வாங்கி கொடுத்துட்டு வந்திருப்பேன். எனக்கு போகத்தான் ஏன் இந்த மெசேஜ் நம்மளுக்கு வச்சு, ஏன் இந்த உருவத்தை நம்ம பார்த்தோம். மத்தவங்க யாரும் பாக்கல, மத்தவங்க யாருக்கும் உருவம் தெரியல. அதான் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல படுத்த பாய்ஸ்ங்களுக்கு வந்து ஒரு காலகட்டம் ஒரு தூங்கி கொஞ்ச நேரம் ஆன கையோட ஆளுங்க நடந்து போனா பக்கத்துல எப்படி இருக்கும் அந்த மாரி. அவங்களாலயும் தூங்க முடியல சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டீங்களா? இல்ல இன்னும் கிளம்பி வந்துட்டோம். மறுநாள் வந்து நாங்க ஓனருக்கு வந்து நாங்க கிளம்பி வரும்போது நம்ம வந்து சொன்னோம் இது மாதிரி இந்த ரூம்ல ஏர்கான் வந்து வேலை செய்யல அப்படின்ட்டு. அவர் வந்து ஆன் பண்ணும் போது ஃபேன்லயும் நல்லா காத்து வருது, ஏர்கான்லயும் நல்லா ஏர்கான் சில்லுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்த உருவத்தை பத்தி மத்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னீங்களா இல்லையா? நாங்க சொல்லவே இல்லை. ஆனா நாங்க ஒரு நோட்டீஸ் பண்ணோம். ஒன்ஸ் நாங்க அந்த வீட்டுக்கு நாங்க என்டர் பண்ணும் போது எவ்ரி பிளேசஸ் அந்த சைனீஸ் டைலாக்ட்ல வந்து எழுத்துங்க ஒட்டி வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி எல்லா நிறைய இடத்துல ஈவன் பிளக் பாயிண்ட்ல கூட அந்த கோடிங் இருந்துச்சு. சோ நாங்க நினைச்சோம் இந்த வீடு வந்து ரொம்ப நல்ல வைப்ரேஷன், நல்லா சாமிலாம் கும்பிட்டுருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு எதுனால ஈவன் ரைஸ் குக்கர் அந்த ரைஸ் குக்கர்ல கூட அதை ஒட்டி வச்சிருந்தாங்க, பீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் மத்த விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம்ல. மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணும்னு நினைக்கிறீங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசம்.